தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கடந்த மாதம் 10ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பிற்கு அண்மையில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 23 பேரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 23 பேரும் இன்று ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிவான் நளினி சுபாஸ்கரின் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கினை விசாரணைக்கு எடுத்த நீதிவான் இந்திய மீனவர்கள் 23 பேருக்கும் 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 2 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு அளித்ததுடன் குறித்து 23 பேரில் 3 பேர் படகோட்டிகள் என்றமையால் அவர்களுக்கு தலா 40 லட்சம் ரூபாய் அபராத தொகையினை செலுத்தும் அதேவேளை 6 மாத சிறை தண்டனையும் மேலதிகமாக வழங்கி உத்தரவிட்டார். இதேவேளை அபராத தொகை செலுத்த தவறின் 6 மாதங்கள் சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 3 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக 7603 ஹெக்டேயர் விவசாய நிலங்களில் பயிர்ச்செய்கை அழிவடைந்துள்ளதாக மன்னார் மாவட்ட கமநல சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் எலுப்பை கடவை கமநல சேவை நிலையத்துக்கு உட்பட்ட 1100 ஹெக்டேயர் விவசாய நிலங்களும், மாந்தையில் 1168 விவசாய நிலங்களும், நானாட்டானில் 768 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுமாக மொத்தம் 7603 ஹெக்டேயர் விவசாய நிலப்பரப்புகளில் செய்கையிடப்பட்ட பயிர்கள் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ளன. இம்முறை மன்னார் மாவட்டத்தில் காலப்போக செய்கைக்கென 11,776 ஹெக்டேயர் விவசாய நிலப்பரப்பில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 4,173 ஹெக்டேயர் விவசாய நில பயிர்கள் மாத்திரம் தற்போது பகுதி அளவில் காப்பாற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இம்முறை விவசாய செய்கைக்காக பல விவசாயிகள் அரசு மற்றும் தனியார் வங்கிகளிலும் கிராம மட்ட அமைப்புகளிடமும் கடன்களை பெற்றுள்ள நிலையில் அவற்றை மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் தள்ளுபடி செய்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 45,600 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த நவம்பர் மாதத்தில் மாத்திரம் 3,178 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக பல நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக லகிரு கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். மேலும் 2 நாட்களுக்கும் அதிகமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் கனமழை காரணமாக 27ஆம் தேதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. அதன்படி நாளை முதல் மீண்டும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் பரீட்சை நடைபெறாத நாட்களில் நடாத்தப்படாத பாடங்களை எதிர்வரும் நாட்களில் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை நாடாளுமன்றத்தை அதிகளவு பிரதிநிதித்துவம் உள்ளதாக அதிகளவு பச்சாதாபம் வரைவுள்ளதாக மக்கள் கோரும் விழுமியங்களை பிரதிபலிக்கும் இடமாக மாற்றுவோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற உரையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். உரையில் மேலும் தெரிவித்த அவர், எங்கள் மக்கள் எங்கள் பிரஜைகள் எங்களை வித்தியாசமானவர்களாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். அவர்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளனர். இந்த தருணத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எங்களுக்கு இந்த தேசத்தின் பிரஜைகள் விடுத்துள்ள சவாலை கரங்களில் எடுங்கள். பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்பதை செவிமடுங்கள். நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை சிறந்த இடமாக மாற்றுவோம் என்றார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக தேர்தல் மேடைகளில் அரசாங்கம் கூறிய போதிலும் தற்போது அச்சட்டத்தினூடாக கருத்து ஊடகம் மற்றும் தனிநபர் சுதந்திரம் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான விவாதம் என்று நாடாளுமன்றில் நடைபெற்ற நிலையில் அதில் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர், அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் கூறிய விடயங்களுக்கும் சமகாலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் விடயங்களுக்கும்
சட்டங்களுக்கும் இடையில் பாரிய இடைவெளிகள் உள்ளன. பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்படும் என அரசாங்கம் கூறியிருந்தது. ஆனால் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் மற்றும் பிரஜைகளின் சுதந்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடக ஒடுக்குமுறைகளை ஏற்படுத்துவது நீதியானதா என கேள்வி எழுப்புகின்றோம். இந்த மக்கள் ஆணை கிடைக்கப்பெற சமூக ஊடகங்கள் பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தன. ஆனால் நீக்கப்படும் என கூறிய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடக செயல்பாட்டாளர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அதனால் கூறிய விடயங்களை செய்வதாயின் இந்த ஒடுக்குமுறையை நிறுத்துங்கள் என்றார்.